வணக்கம். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்திழுத்து வணங்கினர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை தேரோட்டம் நடந்தது. விழாவில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்திழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், நேரு, கே.எஸ்.பி. ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் தனியார் கொரியர் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வந்துள்ளதா என போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாயுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க அரசு மற்றும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்கள் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் கொரியர் நிறுவனங்களில் கஞ்சா, போதை ஸ்டாம்ப் உட்பட போதைப் பொருட்கள் வந்திருக்கிறதா என சோதனை செய்தனர். மேலும் சந்தேகப்படும்படி ஏதாவது பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர். கொரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்களில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் திடீர் சோதனை செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷம் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. வைகாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதிதிராவிட நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை உட்பட
அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அசர்பைஜான் ஈரான் இடையே பாயும் அரசாற்றின் குறுக்கே இரு நாடுகளும் இணைந்து கட்டிய 3வது அணையின் திறப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று முன்தினம் பங்கேற்றுவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏற்பட்ட விபத்தில் ஈரான் அதிபர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது மறைவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாடு முழுவதும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் அவரது மறைவின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து மீனவ கிராம மக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய கடற்கரை மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென மீனவ கிராமத்து பஞ்சாயத்தார் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி ஆலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி 18 மீனவ கிராமங்களை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள், மீனவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடற்கரை பகுதியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்கள், உல்லாச விடுதிகள், சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும். மீனவர் கிராமங்களில் கடற்கரை முழுவதும் மீன்பிடி தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கான பாரம்பரிய கலாச்சார இடங்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விண்ணப்பதாரர்கள் கோரிக்கைகளின்படி இளநிலை நீட் அல்லாத படிப்புகளுக்கான பிடெக், பிஎஸ்சி வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை, செவிலியர், பிஃபார்ம் போன்ற மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள படிப்புகள், பிஇ, எல்எல்பி போன்ற சட்ட படிப்புகள் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் சென்டாக் அமைப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் சாலை ஓரங்களில் கடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளோர் அவற்றை அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காந்தி சாலையில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாத நிலை உருவாகி உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு நேற்று ஆய்வு செய்தனர். சாலையோரத்தில் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டதை அறிந்த அதிகாரிகள் பாதுகாப்பு கருதி 2 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். விதிமீறலை காரணம் காட்டி சில கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. சாலை ஆக்கிரமித்துள்ள பழம், இளநீர், துரித உணவகங்களுக்கு எச்சரிக்கை செய்தனர். மீண்டும் வியாழக்கிழமை பார்வையிட வருவதாகவும் அதற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் தலைமையிலான குழு எச்சரித்துள்ளது. பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் தீமிதி திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதமிருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நெட்டப்பக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 7 மணி அளவில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்ட விழாவில் எம்பி வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு, மணலிப்பட்டு சைவ திருமடத்தின் குமாரசாமி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள்,
பிரகாசம் குடும்பத்தினர் மற்றும் அறங்காவல் குழுவை சேர்ந்த முருகன், சேகர், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக வாகனத்தில் வீதி உலா, இந்திர விமானத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா, சந்திரசேகரர் சூரிய பிரவை வீதி உலா, சந்திர பிரவை வீதியுலா, அதிகார நந்தியில் வீதி உலா, கற்பக விருட்சத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா ஆகியன நடைபெற்றன. 7ஆம் நாள் பர்வத வர்த்தினியுடன் ராமலிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இன்று காலை தேரோட்டம் நடைபெற்று முக்கிய மாட வீதிகள் வழியாக தேரானது சென்று பின்னர் தேரடியை அடைந்தது. இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து தீர்மான நகலை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலசங்கம் சார்பில் காரைக்காலில் இன்று புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தால் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தி 33ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, காங்கையன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 17 வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்த பஸ் கண்டக்டருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் கீழ்படி பகுதியை சேர்ந்தவர் பாபு. இவர் தனியார் பேருந்தில் கண்டக்டராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த 17 வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் பாபுவை கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விசாரணைக்கு வந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி கண்டக்டர் பாபுவுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு புதுவை அரசு சார்பில் ரூபாய் 4 லட்சம் வழங்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு பதிவு செய்த 15 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் 10 மாதத்தில் தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவெங்கட முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், அசோகன், கோதண்டபாணி, மோகன், அருண், சக்திவேல், பிரபு மற்றும் ரேபரேலி மாவட்ட ராணுவ பிரிவு சேர்மன் பன்சூர் பகதூர் சிங், அப்துல்லா, மன்னன் கான், தஞ்சாவூர் சிவஞானம் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி எம்பி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் தேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.